நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து ஹலேகுந்தானி. ஹலேகுந்தானியுடைய சாக்கியம்மாள் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அந்த கோயிலை ஒட்டிய இடத்துல வந்து ஒரு நடுகள் காணப்படுகிறது. அது ஒரு 11-12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கலை அமைதில் இருக்குது. அது கங்கர்களுடைய பாணின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி முகம், தலைப்பாக்கட்டு, உடலமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கங்கர்கள், மேலை கங்கர்கள் சொல்றாங்க, அந்த கலை அமைப்புல காணப்படுகிறது. முக அமைப்பு பாத்தீங்கன்னா முக வெட்டு இந்த முகவாய் கட்டை இருக்கு பாருங்க, அது தனியா தெரிற மாதிரி இருக்கு. மூக்கு, உருமாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கங்கர்களுடைய பாணியை நம்ம பார்க்கலாம். இந்த வீரன் வந்து ஒரு கையில நல்ல கத்திய வாழை வச்சிருக்கிறான், இன்னொரு கையில வந்து குருவாலை வச்சு இந்த புளிய வாயிலேயே குத்தி தூக்குற மாதிரி. இந்த குருவால் வந்து இந்த மண்டை வழியா வந்து வெளியில வருது. ஆகவே இது வந்து ஒரு புலிக்குத்தி பட்டான் கல் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இடையில வந்து குருவால் வந்து இடுப்பில் காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த வீரனோடு சேர்ந்து அவனுடைய மனைவியும் இறந்துருக்கிறாங்க. அதை அழகாக காட்டியிருக்காங்க. அந்த கையில் வந்து மதுக்குடவை காட்டியிருக்காங்க, இன்னொரு கையை தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சதிக்கல்லுங்கிறது நான் பார்க்கலாம். அதாவது இந்த வீரன் இறந்த உடனே அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து இறந்துருக்கிறாங்க. இதனுடைய கலையமைதியை வச்சு பார்க்கும்போது ஒரு 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு கலையமைதி கங்கர்களுடைய பாணியை சேர்ந்தது. இதில் வந்து இப்போ சுற்றி கல்வெட்டு எதுவும் இல்லை. இருந்தாலும் வந்து இந்த பகுதியில் வந்து பின்னால் இறந்ததுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய நினைவாக வந்து சாக்கியம்மாள் அப்படின்ற பேரில் வந்து கோயில் கட்டி இன்னும் வழிபாட்டில் இருக்கிறது. இந்த இடத்து பேரே வந்து சாக்கியம்மாள் கோயில் தான். ஆகவே இது வந்து சதிக்கல் கோயில். அது காலைல தேவர் குந்தாணி போனோம். அங்கே அந்த குந்தாணி ராஜ்யத்தின் எதனா சுவடுகள் இருக்கான்னு பார்த்தோம். அங்கே வந்து ஒரு அம்மன் சிலை, குந்தாணி அம்மன் சிலை கிடைச்சிது. அதே மாதிரி இங்கே தேடி வந்திருக்கோம். இங்கே வந்து பழைய கோயில் இல்லைன்னாலும் ஒரு நடுகள் இருக்கு, கங்கர்கள் காலம்ன்றோம். அப்போ கங்கர்கள் வந்து இந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்களா? ஆக்சுவலாக ஆட்சி செஞ்சாங்கன்னா கங்கர்களில் வந்து 2-3 பிரிவினர் இருக்கிறாங்க. இயர்லி கங்காஸ்ன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வர்றாங்க, சோழர்கள் வர்றாங்க, ஒய்சாளர்கள் வர்றாங்க. ஒய்சாளர்களுக்கு அப்புறமா வந்து விஜயநகரம் வர்றாங்க பாருங்க. அந்த ஒய்சாளர்களுடைய அழிவுல அவங்களுடைய பின்னால வந்து என்னன்னு பார்த்தா நிறைய குறுநில தலைவர்கள்லாம் வர்றாங்க. அதுல இந்த கங்கர்களும் ஒரு பிரிவினர். கங்கன் அப்படிங்கிற பேர்ல நிறைய கங்கர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டுடைய முடிவுல வரக்கூடிய குறுநில தலைவர்கள். அவங்களுடைய பாணி தான் நான் இதை சொல்றேன். சரி, அப்புறம் ஏன் இவன் புலியோட சண்டை போடணும்? புலி அதாவது அந்த காலத்துல வந்து இது வந்து ஒரு மேய்ச்சல் நில பகுதியா இருந்தது, அதாவது முல்லை நில பகுதியா இருந்தது. அந்த பகுதியில வந்து பக்கத்துல சுத்தி காடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த காட்டுல இருந்து புலி விவசாய நிலத்துக்கு வந்து தொல்லை கொடுத்துருக்கலாம். அந்த நேரத்துல அந்த புலியோட சண்டை போட்டு அவன் இறந்துருக்கான். புலியை சாகடிக்கிறதுக்காக போய் இறந்தான். ஆமா, சரி. அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இங்க இந்த நடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சாக்கியம்மாள் கோயில்ன்ற இடம் இருக்கு. இந்த சாக்கியம்மாள் கோயிலை எதை குறிக்குதுன்னா, இங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய சதிக்கல், அந்த வீரன் இறந்த உடனே அந்த அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து தீ குளிச்சிருக்கிறாங்க. அந்த தீ குளிச்ச அந்த அம்மாவை பெருமைப்படுத்துறதுக்காக இந்த வழிபாடு தொடர்ந்து இருக்கு. இதே மாதிரி பல ஊர்கள் அந்த சாக்கியம்மாள், பல இடங்கள்ல சாக்கியம்மாள் கோயில்ன்ற இடத்துல எல்லாம் வந்து ஒன்னு தலைபலி கொடுத்த இடமா இருக்கும், அதாவது அந்த பெண்ணை வந்து தலைபலி கொடுத்திருப்பாங்க, அல்லது உடன்கட்டை ஏறிய பெண்ணா இருக்கும். அந்த அதாவது வழிபாடுன்ற இதுல இவன் வந்து புலியோட போரிட்டு சண்டை போட்டான். அதை விட முக்கியம் வந்து அந்த வீரனோடு சேர்ந்து அவன் மனைவியும் தீ குளிச்சாங்கிற விஷயம் தான். அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க பேரால ஒரு பெண் தெய்வ வழிபாடு இங்க தோன்றி இருக்குது, சாக்கியம்மாள். அப்புறம் நம்ம முன்னோர்களை வழிபடுறோம் இல்லையா? ஒரு முக்கியமான தலைவர் இருந்தா அவர் தனியா மண்டபம் எல்லாம் கட்டி அவங்களை வழிபடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த பரம்பரையினர் வர்றாங்க. அப்படி பரம்பரையா நீங்க கும்பிட்டு வர்ற சாமி தான் இது. அதனுடைய அடிப்படை வந்து இந்த அம்மானுடைய இறப்பு தான். ஆனா இந்த கோயிலுக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு வந்தவர் வந்து சாரு, உங்க பேரு சீதாராம்ன்றதான் நமக்கு கூட்டு வந்தாரு. கூடவே வந்து தலைவர் சங்கரன், ஊர் கவுண்டர்,
அதுக்கப்புறம் உங்க பேருங்க வெங்கடேஷப்பா. வெங்கடேசப்பா. உங்க வெங்கடேசப்பா. உங்க பேரு சீதா. உங்க பேரு பைரப்பா. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம கல்லு வந்து நல்ல மண்ணு மூடி விழுந்துருக்குது. இந்த நடுகள் வீடா இருந்திருக்கு ஆரம்ப காலத்துல, அது விழுந்து சரிஞ்சு உள்ள விழுந்திருக்கு. அதை எடுத்து நமக்கு வந்து படிக்கிறதுக்கான உதவிகளை செஞ்சாங்க. அதை பார்த்து போட்டோ எடுத்து இதை ஆவணப்படுத்துறதுக்கான உதவிகளை செஞ்சாங்க. ஐயா மிக்க நன்றி. அதுக்கு அடுத்ததாக வந்து இதை வந்து நீங்க மறுபடியும் எடுத்து கட்டி ஒரு கோயில் மாதிரியான ஒரு இதை உருவாக்கி வச்சீங்கன்னா அது மிக சிறந்தது. ஏன்னா பல தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும், அதாவது சிவனையோ பெருமாளையோ வழிபட்டாலும், அது எல்லாத்த விட நம்ம இது மாதிரி மூதாதையர்களுடைய தெய்வம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளை வந்து நம்ம பரம்பரையை நம்ம ஊரெல்லாம் காப்பாற்றக்கூடியது வந்து இந்த மாதிரியான தெய்வங்கள் தான். அதை நீங்க வந்து சிறப்பாக செய்யணும். சரி சரி நன்றி. Mm-hmm.